Third chapter algebra, exercise 3.1 பார்க்கலாம் வாங்க. First one, which of the following expressions are polynomial if not give reason? கொடுத்துக்கிற expression வந்து polynomial-ஆ இல்லையான்ட்டு எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 1/x² plus 3x minus 4. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாலினாமியலா இல்லையான்ட்டு எப்படி செக் பண்ணோம்? வேரியபிளோட டிகிரி வந்து நெகட்டிவ்லையோ இல்லை ஃப்ராக்ஷன்ஸ்லையோ இருந்தால் அது வந்து நாட் ஏ பாலினாமியல் சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஏ பாலினாமியல் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், 1/x². அதை மேலே எடுத்துகிட்டு போனால் x⁻−2 எழுதலாமா? அப்போ எக்ஸோட பவர் வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், x² × x−1. x² உள்ள மல்டிப்ளை பண்ணால் x³ - 1x². எக்ஸோட பவர்ஸ் தான் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், 1/x × x + 5. இந்த 1/x ஃப்ராக்ஷன்ல இருக்கு. நம்ம மேலே எடுத்துட்டு போனா x⁻−1 எழுதலாமா? × x + 5. இப்போ இங்கே பவர்ல நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், 1/x⁻−2 + 1/x⁻−1 + 7. இங்கே எக்ஸோட பவர் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதை வச்சு ஈஸியாக இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், √5x² + √3x + √2. அப்போ எல்லாமே பாசிட்டிவ், வேரியபிளோட எல்லா பவர்ஸுமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம், m² - cubic root of m plus 7m minus 10. ஓகேங்களா? இங்க வந்து ரூட் ஆஃப் m இருக்கு. அந்த ரூட் ஆஃப் m நம்ம எப்படி எழுதலாம்? m⁻1/2 எழுதலாமா? அந்த கியூபிக் ரூட்டை நான் க்ளோஸ் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 1 × 3 3, லைக் 1 × 3 3. ஸோ 3/2. m² minus m⁻3/2 plus 7m minus 10. ஸோ பவர் வந்து இங்கே ஃப்ராக்ஷன்ஸில் வந்துச்சு. ஸோ இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். ரைட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x² and x in each of the following polynomials. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 + 2/5x² - 3x. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். இதில் x² அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல x² கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 2/5. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம், 6 - 2x² + 3x³ - √7x. ஓகேங்களா? இதில் x² கோஎஃபிஷியன்ட் என்ன? -2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -√7 பிளஸ் சைனோட சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம், 5x² - x + 2. ஓகேங்களா? இதில் x² கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? π. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், √3x² + √2x + 0.5. ஓகே, x² கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 3. √3 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? √2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், x² - 7/2x + 8. ஓகேங்களா? x² கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? எதுவுமே இல்லைன்னா முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் x² கோஎஃபிஷியன்ட்ஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலோட டிகிரியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 - √2y² + y⁻7. சரி, இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி எது? இதுல இருக்கிறதுலே 7. 2 7 7 தான் ஹையஸ்ட் டிகிரி. அப்போ டிகிரி வந்து 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், x³ - x⁻4 + 6x⁻6 / x². ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே x² இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சலேஷன் பண்ணணும். இந்த x² வந்து இந்த ஒவ்வொரு டேர்முக்குமே இருக்கும். அதனால நான் பிரித்து தனித்தனியாக எழுதிருக்கேன். x³ - x⁻4/x² + x6x⁻6/x². இப்போ கேன்சல் பண்ணலாமா? x²க்கு x² கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் 1 இருக்கும். x²ல 2 பவர் வந்து 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும்.
இங்கே கீழே ஸ்கொயர் இருக்கா, இதில் 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 4 இருக்கும். அதுதான் நீங்கள் மேலே அடிச்சுட்டு எழுதிருக்கேன் நம்பரில். அதை அடிச்சுட்டு கீழே எழுதிக்கிங்க பார்க்கலாம். x⁴ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x⁴. இந்த பவர்ஸை வச்சு இந்த டிகிரியை வச்சு இப்போ எது ஹையஸ்ட் டிகிரி இருக்கிறதுல 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் x³ இன்ட்டு third sum x³ இன்ட்டு x² ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இந்த x³ உள்ள மல்டிப்ளை பண்ணும். x³ இன்ட்டு x² x⁴ ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் x³ இன்ட்டு x⁴. ஓகேங்களா, இப்போ x⁴ இது இருக்கிறது ஹையஸ்ட் டிகிரி எது இதில் x⁴. ஸோ த டிகிரி இஸ் 5. ஃபோர்த் சம் 3x⁴ ப்ளஸ் 9x² ப்ளஸ் 27x⁴. ஓகேங்களா, இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி எது 6. ஸோ டிகிரி இஸ் 6. ஃபிஃப்த் சம் 2√5 p⁴ மைனஸ் 8p³ by √3 பிளஸ் 2p²/7. இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி எது p⁴. அப்போ 4 இஸ் தி டிகிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் ரீரைட் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொடுத்துருக்கிற பாலினாமியலை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாலினாமியலை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லிட்டு. சரியா, டிகிரி மாறி மாறி இருக்கும், நம்ம கரெக்ட் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x மைனஸ் 9 பிளஸ் √7x³ பிளஸ் 6x². சரி, இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எது x³. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா. √7x³ பிளஸ் நெக்ஸ்ட் x³ அப்புறம் x² இருக்கா, இருக்கு 6x². அந்த டேர்ம் எடுத்து நெக்ஸ்ட் x⁴. இங்க x மேல எதுவுமே இல்லைன்னா பவர் 1 இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் x எழுதிக்கணும், மைனஸ் லாஸ்டா கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் √2x² minus 7/2x⁴ plus x minus 5x³ ஓகேங்களா, இருக்கிறது ஹையஸ்ட் பவர் இது இதில் x⁴. ஸோ அந்த டேர்மும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். மைனஸ் 7/2x⁴. நெக்ஸ்ட் x³ டேர்ம் இருக்கா, இருக்கு மைனஸ் 5x³. நெக்ஸ்ட் x² டேர்ம் பிளஸ் √2x² பிளஸ் லாஸ்டா இருக்கிற டேர்ம் x எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சம் 7x³ minus 6/5x² plus 4x minus 1. ஓகேங்களா, இது ஆல்ரெடி x³ x² x⁴ கரெக்ட் ஆர்டரில் இருக்கு டிகிரி. ஸோ அந்த as it is அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் y² plus √5y³ minus 11 minus 7/3y plus 9y⁴. ஸோ ஓகேங்களா, இதில் இருக்கிறது ஹையஸ்ட் டிகிரி இது y⁴. ஸோ அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் y³ டேர்ம் இருக்கா பாருங்க, √5y³. நெக்ஸ்ட் y² டேர்ம் இருக்கா பாருங்க, அது இருக்கு y² பிளஸ் y². நெக்ஸ்ட் y டேர்ம் மைனஸ் 7/3y மைனஸ் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை எடுத்து லாஸ்ட் எழுதிக்கணும் மைனஸ் 11. ஓகேங்களா, ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.